ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பில் ஒரு இனிப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நவராத்திரிக்கு நம்ம பிரசாதமாக பண்ணலாம், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பொடியை ரொம்ப நாள் கெட்டு போகாத மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு பொடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். இது நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அதே மாதிரி தீஞ்சு போகாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடணும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்ல நைஸ் பொடியை நம்ம அரைச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கொரகொரப்பாக வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடான அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருத்த உலர் திராட்சையும் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க இதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா சிவந்து வந்த உடனே நான் இதில் 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தேங்காய் வெல்லம்லாம் எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் இருக்க மாய்ஸ்சரெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். தேங்காயை நல்லா வறுத்து எடுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை 5 to 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு நல்ல மணம் வந்த உடனே 1 கப் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக 1 கப் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். நீங்கள் பொடிச்செடுக்கிறதா இருந்தால் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் வறுத்த கொஞ்ச நேரத்துலேயே இதை எடுத்துடலாம். ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வெல்லமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம், அதோட மனமும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு பாசிப்பருப்பு இனிப்பு பொடி ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு தடவை செய்து வச்சா இது ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரமாக கெட்டு போகாது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. நவராத்திரிக்கு பிரசாதமாக கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, நம்ம கொஞ்ச நேரத்துலேயே செய்திடலாம். இது நவராத்திரிக்கு மட்டுமல்ல, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சுலபமான இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.